ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் நம்பர் 6. ஓகேவா? இந்திய கிடையாது, தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ் சமூக வரலாறு, சமுதாய வரலாறு எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, தமிழ்நாட்டு வரலாறு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 6 தான் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே ஃபைன். அதாவது சங்க காலம் ஒரு முதல்ல இக்காலம் வரைக்கும் நம்முடைய வரலாறை ஃபுல்லாக படிக்கக்கூடிய ஒரு யூனிட் தான் யூனிட் நம்பர் 6. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா சங்க காலத்துடைய தொடக்க காலத்தில் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய சமூகம் பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ பொதுவாக நம்ம சங்க காலத்தில் தமிழக பகுதி, தமிழ்நாடு பகுதி எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருப்போம், அதுக்கான சான்றுகள் என்ன. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன சான்றுகளுக்கு, இலக்கிய சான்றுகளாகட்டும், நாணயங்களாகட்டும், கல்வெட்டுகளாகட்டும், ஓகேவா, வரலாற்று குறிப்புகளாகட்டும், அதை இலக்கியங்களாகட்டும், ஓகேவா, அயல்நாட்டுடைய இலக்கியங்களாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? செப்பேடுகள் அதையும் சொல்லிட்டு நம்ம நிறைய சான்றுகள், அந்த சான்றுகள் மூலயமா சங்க காலத்தில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஓகே, ஒரு சான்றுகளை அந்த எவிடன்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம். அடுத்து அதே சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம அடுத்தோடைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ சங்க காலம் பார்க்கும்போது சேர சோழ பாண்டியர்கள், குறுநில மன்னர்கள், அடுத்து அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த சமூகம் பண்பாடு, பொதுவாக வந்து பார்த்தோன்னா சமூகம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்களை, வணிக முறை எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பார்த்துலாமா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ போன கிளாஸோடைய கண்டினியூஷன் அப்படியே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சங்க காலத்திற்கான அடித்தளம், ஒரு சங்க காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சங்க காலத்துடைய காலகட்டம், அந்த காலகட்டத்தில் ஒரு அடித்தளம் எங்க தோன்றிருக்கு அப்படின்னா இரும்பு காலகட்டம். ஓகேவா? இரும்பு காலகட்டம் தோன்றிடுச்சு. அந்த ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல அடுத்து நம்ம வந்த ஒரு காலகட்டம் தான் என்னது, சங்க காலம். ஓகேவா? அப்ப சங்க காலம்ன்றது இரும்பு காலமா? ஆமா, இரும்பு காலம் தான். ஓகேவா? ஸோ அப்ப சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க, வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் உருவானார்கள். அதாவது வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா வரலாற்று நிகழ்வுகளை குறிப்புகளாக நம்ம எழுத முடியாத ஒரு காலம் தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். இதில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் சொல்லுவோம். ஓகேவா? இதே பாருங்க, வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னா வரலாற்று காலம்னு அர்த்தம். ஓகேவா? அதனுடைய ஸ்டார்டிங் பீரியட் ஆக மொத்தம் வரலாற்று காலம், ஹிஸ்டாரிக் பீரியட்னு அர்த்தம். அப்போது என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ, அரசர்களை பற்றியோ, பொதுவாக அங்கே ஒரு வாழ்க்கையை பற்றியோ, மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றியோ, இது எல்லாத்தையுமே என்னது ஒரு குறிப்புகளாக, ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கியங்களாக, குறிப்புகளாக வந்து எழுதப்பட்ட ஒரு காலகட்டம். ஓகேவா? அதை பார்த்தோன்னா ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்ண ஒரு காலகட்டம். இதுதான் ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவோம், வரலாற்று காலம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வரலாற்றுடைய தொடக்க காலத்தில் வேந்தர்கள் உருவானார்கள். அதாவது வேந்தர்கள், அரசர்கள் உருவானாங்க, சேர சோழ பாண்டியர்கள் உருவானாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அதனால தான் இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன், நம்ம குறிப்புகளாக நம்மளுக்கு இலக்கியங்களை நம்ம படிக்கிறதுனால தான் அது வரலாற்று காலமாக இருக்குது. அந்த வரலாற்று காலத்தில் சேர சோழ பாண்டியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் அடுத்து வேலிர்ன்றவங்க சங்க கால குறுநில மன்னர்கள். ஓகேவா? வேந்தர்கள், அரசர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதில் குறுநில மன்னர்களை வேலிர்கள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்படிதான் நம்ம கடையேழு வள்ளல்கள் எல்லாம் பார்த்தோம். கடையேழு வள்ளல்கள் அவங்களும் வேலிர்கள் தான், குறுநில மன்னர்கள் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, அசோகர் வந்து பார்த்தோன்னா கலிங்கம், ஆந்திரம், சில கர்நாடக பகுதிகளை வென்ற ஒரு அரசர், அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்திருப்பார். ஓகேவா? ஓகே, இப்போ சேர சோழ பாண்டியர்களை பற்றி 1 by 1 பார்ப்போம். சரியா? எல்லாமே பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். யூனிட்ல என்ன இருக்கும், ஸ்கூல் புக்ஸ்ல யூனிட்ல என்ன இருக்கோ அதான் பார்க்க போறோம். சரியா? ஸோ பாருங்க, அசோகருடைய கல்வெட்டுகளில் சேரர்களை கேரள புத்திரர்கள்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தோன்னா நிறைய மேப்ஸ், இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் மேப்ஸ், இல்லை என்சிஆர்டி, அதான் பார்த்தோன்னா யூபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்கள்டவே பாருங்க, இல்லை என்சிஆர்டி புக்கில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம சோழாசன் இருக்கும், பாண்டியாசன் இருக்கும், சைடில் கேரள புத்திராசன் இருக்கும். ஓகேவா? சேராசன்றது ஏதோ ஒரு சில புத்தகங்கள் இருக்கும், ஆனால் கேரள புத்திராசன் நிறைய புத்தகங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போது அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு இருக்குது. யாரை பற்றினது? சேரர்களை பற்றினது. ஓகேவா? சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. அவங்களுடைய துறைமுகம் நகரம் என்னது? முசிறி மற்றும் தொண்டி. ஓகேவா? ஸோ இந்த வஞ்சி இருக்குல்லையே அவங்களுடைய தலைநகரம், இது இப்போ நம்ம பிரசன்ட் டேல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுடைய கரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும், நம்மளுடைய தரப்பினர்கள் நம்ம சொல்றாங்க. ஒரு சில பேர் கிடையாது, கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் தான் அந்த வஞ்சி அப்படின்றதும் ஒரு சிலருடைய கருத்து. ஓகேவா? ஸோ அப்போ பொதுவாக நாம சொல்றது என்னது, சேரலுடைய தலைநகரம் வஞ்சி, அது பிரசன்ட் டே இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய கரூர் மாவட்டம் அப்படின்றத சொல்றோம். ஓகேவா? ஸோ மாலை, சேரர்களுக்கான மாலை வந்து பார்த்தோன்னா பனம்பூ மாலை. இப்போ சேர அரசர்கள் இல்லை போரில் வெற்றி கொண்டாங்க, இல்லை சேர அரசர்கள் அணிகிறாங்க அப்படின்னா பனம்பூ மாலை. ஓகேவா? பனம்பூ மாலை தான் அணைவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு அரசர்களுக்கும்
இப்போ சேர அரசுகளா பனம்பூ மாலை, அதே போல சோழர்கள் பாண்டியர்கள் நம்ம அவங்களும் அதே பூ அலைவாங்களா கிடையாது, அவங்களுக்கு வேற வேற சிறப்பு இருக்கக்கூடிய மாலைகள் இருக்கு, பார்த்துடலாம். ஓகேவா. சேரர்களை பற்றி 10 நூலும் புகழூர் கல்வெட்டு கரூர்ல வந்து கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் இதெல்லாம் சேர அரசுகளுடைய வரலாற்றை சொல்லுது. அதை பார்த்தோன்னா ஒரு எவிடன்ஸா இருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க, சேர நாணயங்கள் கரூர்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளது அகழாய்வுல. ஓகே, கரூர் பகுதிகளில் அகழாய்வு செய்யும் போது கரூர் பகுதிகளிலோ சேர காலத்தினுடைய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயங்களில் ஒருபுறம் சேர அரசர்கள் சேர நாணயங்கள் ஒருபுறம் யானை, மறுபுறம் அங்குசம், அதை யானையை வந்து கண்ட்ரோல் பண்ண பயன்படுத்தக்கூடிய அந்த அங்குசம் இருக்கு இல்லையா, ஓகேவா, அதுதான் அந்த அங்குசம், இல்லைன்னா வில்லம்பு போட்ட ஒரு பணம். ஓகேவா, அது நாணயத்துடைய மறுபக்கத்தில். ஓகேவா. ஸோ ஒரு பக்கம் யானை, மறுபக்கம் அங்குசம், வில்லம்பு போன்ற படங்கள் இடம்பெற்றிருக்கும் அவனுடைய நாணயங்கள்ல. ஓகே. அடுத்து பாருங்க, கண்ணகிக்கு சிலை எழுப்பினவர், கண்ணகிக்கு கோயில் கட்டினவர். ஓகேவா. பத்தினி தெய்வ வழிபாடு இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அப்போ கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன், இவர் சேர அரசர் இல்லையா, சேரன் செங்குட்டுவன் பற்றி சிலப்பதிகார நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, சிலப்பதிகார நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. சேரன் செங்குட்டனுடைய தம்பி தான் யாரு, இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியரான இளங்கோவடிகள். ஓகேவா. ஸோ இளங்கோவடிகள் சேரன் செங்கோட்டனின் தம்பி. ஓகேவா. அதே போல சேரலுடைய சின்னம் என்னது, வில் அம்பு. ஓகேவா. இதெல்லாம் எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க, இது சேரலை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அடுத்து என்னது, சோழர்கள். சரியா, சோழாஸ் பத்தி பார்க்க போறோம். சோழரசுடைய தலைநகரம் என்னது, உறையூர். அவங்களுடைய துறைமுகப்பட்டினம், துறைமுக நகரம் பூம்புகார். புகார்னு சொல்லலாம், பூம்புகார்னு சொல்லலாம். ஓகேவா. காவேரி பூம்பட்டினம் சொல்லலாம், மூணுமே ஒரே சிட்டியை தான் குறிக்கும். ஓகேவா. ஸோ புகார் நகரம் பற்றி பட்டினப்பாலை நூலில் சொல்லப்பட்டிருக்கும், நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஓகேவா. ஸோ புகார் நகரம் பற்றி பட்டினப்பாலை நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய ஆசிரியர் கடியலூர் உரித்திரங்கண்ணனார், நம்ம பொதுத்தமிழ் சிலபஸ்ல கூட இருக்கார் இல்லையா, அவர் தான். ஓகேவா. ஸோ புகார் நகர வணிகம் பற்றி சிலப்பதிகார நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு, அடுத்து பாருங்க, பிற்கால சோழர்களில் கரிகாலன் ஆட்சியில் பாசன நீர் மேலாண்மை உச்சத்தை எட்டியது. கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா. யாருடைய பிற்கால சோழர்களில் யாருடைய ஆட்சி காலத்தில் பாசன மேலாண்மை, நீர் மேலாண்மை உச்சத்தை எட்டியதுன்னு கேட்டாங்கன்னா கரிகாலன். ஓகேவா. ஸோ பார்த்துக்கோ. அடுத்து பாருங்க, இவங்களுடைய சின்னம், சோழருடைய சின்னம் என்னது, புலி. அடுத்து பாருங்க, சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டாங்க. சோழர்கள் சதுர வடிவிலான நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய நாணயங்கள்ல ஒரு புறம் புலியும் மறுபுறம் யானை இருக்கும் இல்லையா. ஒரு புறம் புலி, இல்ல வேற ஏதாவது புனித சின்னங்கள், ஏதாவது வேற ஏதாவது சிம்பிள் என்ன பண்ணிருப்பாங்க, இதுல கார்வேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. இது சோழர்களை பத்தின இன்ஃபர்மேஷன். ஓகேவா. அடுத்து பாருங்க, பாண்டியர். அடுத்து யாரு, பாண்டியர் வந்து பாண்டியரை பத்தின குறித்த அசோகருடைய கல்வெட்டுகள்ல குறிப்புகள் இருக்கு பாண்டியர்களை பத்தி. ஓகேவா. அதே போல பாண்டியர்களை பத்தி இருக்கும், சேழர்களை பத்தி இருக்கும். அதே போல நம்ம என்ன சொல்றோம், நம்ம அதிகமான பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்றதும் அசோகருடைய கல்வெட்டுல இருக்குன்றதை படிச்சிருப்போம். ஓகேவா. தலைநகர் மதுரை நம்மளுக்கு தெரியும். தமிழ் சங்கங்களை நிறுவினர், தமிழ் சங்கங்களை வளர்த்தவங்க, சங்கம் நிறுவி தமிழை வளர்த்தவங்க. ஓகேவா. மாங்குளம் கல்வெட்டுகளில் பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி நல்லா பாருங்க, பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது, மாங்குளம் கல்வெட்டு. ஓகேவா. ஸோ இவங்களுடைய சின்னம் மீன். அடுத்து பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா நெடியோன், முடத்திருமாறன், பள்ளியாகச்சாலை, முதுகுடுமி பெருவழுதி, இவங்களாம் முக்கியமான அரசர்கள். ஓகேவா. ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, வேலிர் என்றவங்க யாருன்னு படுத்திருப்போம், குறுநில மன்னர்கள். வேலிர் என்றவங்க யாரு, குறுநில மன்னர்கள். ஸோ குறுநில மன்னர்கள் அப்படின்றவங்கள வேலிர் சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வேலிர் தான், குறுநில மன்னர்கள் தான். ஓகேவா. யாரு, பாரி, காரி, ஓரி, சரியா, நல்லி, வேகன், ஆய், அதியமான், இவங்க 7 பேரும். ஓகேவா. குமணன் சொல்லிட்டு ஒரு வள்ளலை பார்ப்போம் இல்லையா, அந்த வள்ளல் கடையேழு வள்ளல்களை ஒருத்தரா கிடையாது, ஆனா அவர் ஒரு சிறந்த வள்ளல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, காடு மலைப்பாங்கான இடங்கள்ல ஆட்சி செய்யக்கூடியவங்க. இப்போ ஒரு ஆட்சி நிலப்பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மெயின் லேண்டு, இப்போ ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு சமவெளி பகுதி, இந்த மாதிரிலாம் ஒரு டெல்டா ரீஜன், ஒரு பிளைன் ரீஜன்லாம் இருக்குன்னா அது வேந்தர்கள் அரசர்களுடைய ஆட்சியில இருக்கும், பெரிய நிலப்பரப்பு இருக்கும். இப்போ ஏதோ ஒரு மலைப்பாங்கான இடம், ஒரு காடுகள் போன்ற இடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல யாருடைய ஆட்சி கண்ட்ரோல் இருக்குன்னா அவங்க தான் வேலியர்கள். ஓகேவா. வேலியர்கள் குறுநில மன்னனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபைன். ஓகே. அடுத்து பாருங்க, சங்ககால சமூகம். ஓகேவா. சமூகம் சார்ந்த விஷயங்களா பார்க்க வரோம். சங்க காலத்துடைய சமூகம் சார்ந்த விஷயங்கள்.
சங்க காலத்துடைய சமூகத்துல ஓகேவா இங்க பாருங்க பாணர், பரத்தவர், எயினர், உழவர், காணவர், மறவர் ஓகேவா வெட்டுவர் போன்ற சமுதாயங்கள் இருந்தன. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்கு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய சமுதாய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமுதாய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாங்க. அந்தணர்கள் எனும் பூசாரிகளும் இருந்தனர். அந்தணர்கள் எனும் பூசாரிகள் இருந்தனர் பார்த்துக்கோங்க. பானை செய்கிறவங்க, உலோக வேலை செய்கிறவங்க, சரியா, கைவினை பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறவங்க, உருவாக்குறவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. கைவினை கலைஞர்கள் எல்லாருமே இருந்திருப்பாங்க ஓகேவா. அதே போல சாதி அமைப்பு தமிழகத்தில் வேரூன்றவில்லை ஓகேவா. அதாவது சங்க காலத்துல தமிழகத்துல சாதிய முறை இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஓகேவா. அதுக்கு அடுத்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்துச்சு. ஸோ அப்போ சங்க காலகட்டத்தில் சாதிய முறை அப்படின்ற ஒரு முறைன்றதே கிடையாது ஓகேவா. குடிமுறை இருந்திருக்குமானா கண்டிப்பா குடிமுறைன்றது சாதி வேற குடி வேற ஓகேவா. குடிமுறைன்றது இருந்திருக்கலாம். ஆனால் சாதிய அமைப்புன்றது தமிழகத்துல இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கல ஓகேவா. அடுத்து 5 திணைகளின் அடிப்படையில் வேற்றுமைகள் உண்டு ஓகேவா. வேற்றுமைகள் இருக்கு. நிலப்பகுதி, ஒவ்வொரு நிலப்பகுதியில் இல்லையா, அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம் சொல்லி படிக்கிறோம் இல்லையா, அந்தந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இதன் அடிப்படையில் அந்தந்த திணைகளுக்கும் ஒரு சில சிறப்புகள் இருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் வேற்றுமைகள் இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் டிஃபரன்சியேஷன்றது இருந்திருக்கும் சரியா. ஓகே, அடுத்து பெண்கள். பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது பார்க்கலாமா. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாய், தலைவி, செவிலித்தாய். செவிலித்தாய்ன்றவங்க இப்போ குழந்தைகள் எல்லாம் வளர்ப்பு தாய் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செவிலித்தாய், தோழி என பெண்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. நம்ம படிக்கிறோம், இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்போம் ஓகேவா. இதெல்லாம் பெண்களுடைய, அதை பார்த்தீங்கன்னா இந்த வகையான பெண்கள் இருந்திருப்பாங்க. பெண்கள்லாம் எப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்து பாணர் பெண்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விரலியர், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பாணர் பெண்கள், பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க, நாட்டிய மகளிர் இருந்திருக்காங்க, அரச மகளிர் அப்படின்னா அரச குடும்பத்தை சேர்ந்த மகளிர்கள் பெண்கள் ஓகேவா இருந்திருக்காங்க. அடுத்து மகளிர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா திணைப்புணம் காத்தல், உப்பு விற்றல் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற செய்திகள் நம்மளுக்கு சான்றுகள் மூலயமா கிடைக்குது ஓகேவா. அதெல்லாம் சார் திணை புனம் காத்தல், திணை நம்மளுக்கு தெரியும் பயிர் வகைகள் இருக்கு இல்லையா, புனம் அப்படின்றது சாகுபடி, அதை பார்த்தீங்கன்னா நிலம் ஓகேவா. நிலம் இல்லை வந்து பார்த்தோன்னா அதை பயிர் செய்யக்கூடிய நிலம் ஓகேவா. அப்போ திணை புனம் காத்தல் ஓகேவா, நிலத்தை, அந்த நிலப்பகுதியை பயிர் செஞ்சிருக்கக்கூடிய நிலத்தை காக்கக்கூடிய அந்த காவல் வேலை கூட செஞ்சிருக்காங்க ஓகேவா. உப்பு விட்டு இருக்காங்க. ஸோ பெண்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது அர்த்தம் ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தோன்னா சொல்றது காதல் திருமணங்கள் இதெல்லாம் நடந்திருக்கான இருந்திருக்கு ஓகேவா. அது பார்த்தோன்னா தன்னுடைய வாழ்க்கை துணைவரை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டமும் சங்க காலத்தில் இருந்திருக்கு, அந்த ஒரு நிலையும் இருந்திருக்கு ஓகேவா. பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் துறக்க முன் வந்தனர். சதி வேற இது வேற ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்க பொருளாதாரம். பொருளாதாரத்தின் அடிப்படையில் எப்படி இருந்துச்சு. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம் சரியா, பணப்பரிமாற்றம், மீன்பிடிப்பு, வேட்டையாடுதல், கைவினை தொழில், இந்த மாதிரி எல்லா வகையான அந்த ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையான தொழில்களையும் மக்களும் செஞ்சுருந்துருப்பாங்க ஓகே. வேளாண்மை அவங்களுடைய மேக்ஸிமம் முதன்மை தொழிலாக இருந்திருக்கும் பாருங்க. வேளாண்மை முதன்மை தொழில் ஓகேவா. வேளாண்மை முதன்மை தொழில், அது இல்லாமல் கால்நடை வளர்ப்பு, மீன் பிடிப்பு, இந்த மாதிரி நிறைய சொல்றது உலோக வேலை, இந்த மாதிரி நிறைய வேலையை செஞ்சுருந்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இதில் நெல், கரும்புன்னு சொல்லக்கூடிய நன்செய் பயிர்களும், சிறுதானியங்கள் புன்செய் நிலத்தில் இந்த சிறுதானிய பயிர்களும் விளை வச்சிருப்பாங்க, கல்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நெல் வகைகள் நம்ம இந்த செந்நெல், வெண்ணெல், ஐவனவெல், இந்த மாதிரி நிறைய வகையான நெல் வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்போது என்ன பண்ணியிருப்பாங்க, கல்டிவேஷன்றது பண்ணியிருப்பாங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா தாழிகளில் நெல், சங்க காலத்தில் மக்கள் நெல் பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயத்த நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறோம்னா சான்று. அப்போ தாழிகளில் ஓகேவா, தாழிகளில் நெல் இருந்ததுக்கான சான்று ஆதிச்சநல்லூர்லையும் பொருந்தல்லையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா. அடுத்து பாருங்க, இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யக்கூடிய முறைக்கு பேர் தான் புனம் ஓகேவா. இதான் வேணா பார்த்துருப்போம், திணை புனம் காத்தல் பெண்களுடைய வேலையாகவும் இருந்துச்சு, பண்ணியிருக்காங்க பெண்கள் ஓகேவா. ஸோ அப்போ சாகுபடி செய்யக்கூடிய முறை, பயிரிடக்கூடிய முறை ஓகேவா, பயிர் காத்தல் அப்படின்ற வேலையும் செஞ்சுருக்காங்க பெண்கள் ஓகேவா. அப்போது அது மட்டும் இல்லாமல் பசு, எருமை, காளை, செம்மறி ஆடு, வெள்ளாடு இதெல்லாம் கால்நடைகளாக வளர்ப்பாக இருந்திருக்கு ஓகேவா. அதே போல் பாருங்கள் மட்கலன்கள், களம் செய்கோ, யாரெல்லாம் மட்கலன் செய்கிறாங்களோ, மண்பாண்டங்களை மட்கலங்களை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் களம் செய்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் மட்பாண்டல்னு பார்க்கும்போது கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், அதில் வெள்ளை நிற கோடுகளை டிசைன்ஸுக்காக பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா. ஸோ
ஸோ அடுத்து பாருங்க, இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததுக்கான சான்றுகள் இருந்திருக்கு. எங்க பாருங்க, கொடுமணல்லையும் குட்டூர்லையும் இரும்பு உருக்கு உலைகள் சங்க காலத்தை சேர்ந்தவை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எளிய மக்கள், சங்க காலத்தில் வந்த எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட களிமண் உலோகத்தால் ஆன அணிகலன் ஆர்னமெண்ட்ஸ். ஓகேவா, அதை பார்த்தோன்னா டெரகோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெரகோட்டா சுட்ட அதனால் செய்யப்பட்ட வளையல்கள் அணிகலன்கள் இதெல்லாம் அணிஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சாதாரண எளிய மக்கள், வசதி இல்லாதவங்க. ஓகேவா, இதுவே செல்வந்தர்கள் வசதி படைத்தவங்க செம்பு தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களாலான அணிகலன்களை அணிஞ்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, பொன் உருக்கு உலைகள் இருந்ததுக்கு நம்ம தமிழ்நாடுடைய பகுதியில், சங்ககால தமிழ்நாடு பகுதியில், எங்க தற்போதைய கேரளாவுடைய பட்டணம் பகுதி இருக்கு இல்லையா அங்கே. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, உருக்கு உலைகள் இருந்ததுக்கான சான்றுகள் பட்டணத்தில் கிடைச்சிருக்கு இல்லையா. அடுத்து பாருங்க, தங்க அணிகலன்கள் கிடைச்சிருக்கு. சான்றுகளா வந்து பார்த்தோன்னா அகழாய்வு செய்யும்போது கிடைச்சிருக்கு. எங்க, சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி, கேரளாவுடைய பட்டணம் பகுதி இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, கண்ணாடி மணிகள் பயன்படுத்தினர். சிலிக்காவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, சங்க காலத்தில் சிலிக்கா பயன்படுத்தியிருக்காங்களா, ஸ்டேட்மெண்ட்ல கேட்குறாங்களா, பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த கண்ணாடி மணிகள் செய்யறதுக்கான தொழிலகங்கள் எங்கெங்க இருந்திருக்கு, அரிக்கமேட்லையும் குடக்காடு, எங்க, கடலூர் மாவட்டம். சரியா, குடிக்காடு. ஓகேவா. அடுத்து பாருங்க, சங்கு வளையல்கள், முத்துக்கள் இதெல்லாம் மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. இது பேசிக்காக நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாருங்க, நெல்மணிகளை பதித்த அடையாளமிட்ட சுடுமண் அச்சு. ஓகேவா, ஒரு சுடுமண் அச்சு, அதில் நெல்மணிகள் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த சுடுமண் அது ஈரமாக இருக்கும் போதே அதில் நெல்மணிகளை பதிச்சு அதில் வந்து பார்த்தோன்னா அந்த டெரகோட்டா ஃபிகர், அது ஒரு சுட்ட ஒரு அச்சு கிடைச்சிருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அச்சு நம்ம கீழடி பகுதியில் கிடைச்சிருக்கு. ஓகேவா, அந்த நெல்மணிகள் அச்சு இருந்திருக்கக்கூடிய ஒரு அகழாய்வு பொருள். ஓகேவா. அடுத்து பாருங்க, துணி நெசவு மற்றொரு முக்கிய தொழில். ஓகேவா, அதாவது நெசவு தொழில். ஓகேவா, நெசவு தொழில் விவசாயத்தை அடுத்து நிறைய மக்களால் நெசவு தொழில்ன்றதும் அடுத்த ஒரு முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, நூல் நூற்கக்கூடிய கதிர்கள், துண்டு துணிகள், இது எல்லாமே கொடுமணல்லையும் பட்டணத்துலையும் அதுக்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. மக்கள் அப்போ காட்டன் கல்டிவேஷன் இது மூலயமா பஞ்சுன்றதும் கல்டிவேஷன்றதும் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது இல்லையா. ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் பெரிப்ளஸ் நூல் இருக்கு இல்லையா, அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ ஏன்னா இங்கேருந்து காட்டன் சார்ந்த அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றது பண்ணிக்கலாம், இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அதை வேஸ்ட் பண்ணி பெரிப்ளஸ் நூலில் அதை பற்றின குறிப்புகள்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா. செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான ஒரு புலி சிலை. ஓகேவா, செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தான ஒரு சிறிய புலி சிலைன்றது கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஒரு பிரான்ஸ் டச். ஓகேவா. அடுத்து பாருங்க, யவனர்களின் கப்பல் தங்கத்துடன் முசிறி துறைமுகம் வந்தது பற்றி அகநானூறு நூல் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, 149வது பாடல். ஓகேவா, வரிகள். ஓகேவா. ஸோ யவனர்களை பார்த்தோன்னா எவனுடைய கப்பல் தங்கத்தோடு முசிறி துறைமுகத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அகநானூர்லேயே சொல்லப்பட்டிருக்கு. யவனர்னா வேற யாரும் கிடையாதுமா, கிரேக்க ரோமானிய மேற்காசிய மக்கள் தான் பொதுவாக யவனர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்தையுமே யவனர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ கிரேக்க பாருங்க அயோனியா பகுதி, முக்கியமாக கிரேக்க அயோனியா பகுதி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன, யாரு, யவனர்கள். ஓகேவா. அடுத்து பாருங்க, களம் பரி, அதே பார்த்தோன்னா போக்குவரத்துக்காக. ஓகேவா, நீர்வழி போக்குவரத்துக்காக கடல் பரி, களம் பரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் இது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க. இதில் நம்மளுக்கு புதுசாக இருக்கக்கூடிய வேர்டு இதுவாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பரின்றதும் நீர்நிலை சார்ந்த ஒரு வாகனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, போக்குவரத்து வாகனம். அடுத்து பாருங்க, விலங்குகள், மாட்டு வண்டிகள் இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம இதை படிக்கிறது எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் படிப்போம் இல்லையா, அதே போல் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஓகேவா. ஸோ பாருங்க. அடுத்து பாருங்க, மூவேந்தர்கள், மலையமான் ஆகிய அரசர்களுடைய நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. ஓகேவா, நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க அரசர்கள். ஸோ அப்போ ஏற்றுமதி இறக்குமதி என்னென்ன பொருட்கள்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க. என்னென்ன பொருட்கள்லாம் இங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க, மிளகு, தங்கம், நவமணிகள், நறுமண பொருட்கள் இதெல்லாம் ஏற்றுமதி. ஓகேவா. இறக்குமதி தங்கம், இது தந்தம். ஓகேவா, தங்கம், வெள்ளி, செம்பு மக்கள் அணிஞ்சிருந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதிகமாக இறக்குமதின்றது பண்ணியிருப்பாங்க. இது மற்ற பகுதியிலேருந்து இறக்குமதி செஞ்சிருப்பாங்க, இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நம்ம முக்கியமாக மிளகு, தந்தத்தெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். சரியா. ஓகே.
ஸோ அப்போது தமிழகம் மற்றும் தமிழகத்திலேருந்து மற்ற பகுதிகளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, நிறைய ட்ரேடுன்றது வணிகம்ன்றது நடந்திருக்கு சங்க காலகட்டத்திலேயே அப்படின்றது தெரியுது இல்லையா. ஸோ அதில் அடுத்த கட்டமாக அங்கே பாருங்க, நம்ம தமிழக பகுதியை சேர்ந்த 7.5 கிலோ மிளகு பானை இங்கிருந்து அங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு மிளகு பானையும் சரி, தேக்கு மர பலகைகளுடைய துண்டுகள், ஓகேவா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், இதெல்லாம் பாருங்க பெர்னிகா பகுதியில் கிடைச்சிருக்கு. அப்போ இங்கேயும் அங்கேயும் ஏற்றுமதின்றது இருந்திருக்கலாம் இல்லையா. ஏற்றுமதி இறக்குமதி போன்ற ட்ரேடுன்றது வணிக முறை இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3 தமிழ் பிராமி சுடுமண் பாண்ட துண்டுகள், சுடுமண் பாண்டம் மட்பாண்ட துண்டுகள், ஓகேவா, இதில் பானை ஓரி, கண்ணன், சாத்தன் அப்படின்ற பெயர்கள் இடம்பெற்றிருக்கு, அந்த குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, குசேர் அல் காதிம் அந்த பகுதியில். ஓகேவா, அடுத்து பாருங்க, பெரும்பத்தன் கல். பெரும்பத்தன் கல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த பகுதியில், தாய்லாந்தில் குவான் லுக் பாட் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கேயும் தாய்லாந்து பகுதிக்கும் ஏற்றுமதி இறக்குமதின்றது என்ன சொல்றது இருந்திருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த பெரும்பத்தன்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓகேவா, பெரும்பத்தன்கள் இது பொற்கொள்ளன்கள் இருக்கா இல்லையா, அதான் சரியா, ஒரு பெரிய பெரும் பொற்கொள்ளனுடைய கல், அதான் பெரும்பத்தன்கள் அப்படின்றதுக்கான பொருள். ஓகேவா, இதுதான் என்னது, இது என்னது ஆக்சுவலாக இந்த கல்லுன்றது, இது ஒரு உரைக்கல். உரைக்கெல்லாம் நம்ம இப்போ ஒரு நகை கடைக்கெல்லாம் போறீங்களா, நகை அடகு வைக்கிறீங்க, நகை கடைக்கெல்லாம் போறீங்கன்னா உங்கள் நகை ஒரிஜினல் இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ பேங்க்லாம் போய் அடகு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, கோல்டு லோன் வைக்கிறீங்க, என்ன பண்ணுவாங்க, லைட்டாக தேத்தி பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த தேய்த்து போய்க்கக்கூடிய அந்த கல் தான் உரைக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போது பெரும்பத்தல் கல்னு சொல்லக்கூடிய ஒரு உரைக்கல் அப்படின்றது நம்மளுக்கு இந்த பகுதியில் கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்போ இங்கேருந்து வணிகர்கள் அங்கே போயிட்டு தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கும்போது அதனுடைய தரத்தினை ஆராய்வதற்காக இந்த உரைக்கல்லை பயன்படுத்திருக்கலாம். இந்த உரைக்கல் அங்கே நம்மளுடைய தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அகழாய்வில் கிடைச்சிருக்கு. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, தமிழ் பிராமி எழுத்து முறை அறிமுகம். தமிழ் பிராமி எழுத்து முறை அறிமுகமான அந்த ஒரு காலகட்டம் பொது ஆண்டுக்கு முன் 400 பொது ஆண்டுக்கு முன் 300, இந்த 100 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள்லாம் வரி வடிவமாக இருந்திருக்கும். சரியா, அடுத்து சங்கம் அறிவிய காலம் நம்மளுக்கு தெரியும். சங்கம் அறிவிய காலம் அப்படின்றது பொது ஆண்டு 300 பொது ஆண்டு 500 இடைப்பட்ட காலம். இந்த 200 வருடங்கள் சங்கம் அறிவிய காலம் நம்ம சொல்லுவோம். சரியா, சங்கம் அறிவிய காலம், அதாவது சங்க காலத்துக்கு அடுத்த காலம். ஓகேவா, அப்போ இதுல இருந்து பொதுவாக நம்ம சங்க காலம்னு எதமா சொல்லுவோம், பொது ஆண்டுக்கு முன் 300வது வருடத்திலிருந்து பொது ஆண்டு 300வது வருடம் வரைக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் பொது ஆண்டு 300 சங்கம் அறிவிய காலம் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஓகேவா, அது பொது ஆண்டுக்கு 500. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களாம் வந்திருப்பாங்க. சரியா, நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் உருவாகின. சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் இப்போ எப்படி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நகரங்கள் உருவாச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஹரப்பாவுடைய உச்சபட்ச ஒரு காலகட்டம், முதிர்ந்த ஹரப்பா காலகட்டத்தில் நகரமயமாதல்ன்றது இருந்துச்சு பார்க்குறோம் இல்லையா. அதே போல் சங்க காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் உருவாகுது, சிட்டிஸ்ன்றது உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்கிறது புகார் நகரம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இல்லை அந்த ஒரு காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ நகரங்களில் செங்கற்களால் ஆன கட்டடங்கள், ஸோ நகரங்களில் செங்கற்கள், அதாவது பேக்கடு பிரிக்ஸ், செங்கற்கள் தான் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. வீடுகளில் பார்த்தீங்கன்னா கூரையாக ஓடுகள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டு வீடு மாதிரி. இதே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது ஃப்ளாட் ரூஃபாக இருந்தது, சமதள கூரைகள் இருந்ததுன்னு பார்க்குறோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா கூரையில் ஓடுகள் வேயப்பட்டன, வீடுகளில் ஓடுகள் கூரையாக வேயப்பட்டிருக்கு. ஓகேவா, அடுத்து உரை கிணறுகள், சேமிப்பு கிடங்குகள், இது எல்லாமே சங்க காலத்தில் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க, இருந்திருக்கு. அதுக்கான சான்றுகள் நம்ம பார்க்குறோம். ஓகே, உரை கிணறுகள் என்னது, தாழிகள் சொல்லும் இல்லையா, தாழி, அதான் உரை கிணறு, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்க, கிழக்கு துறைமுகங்கள். தமிழகத்துடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள்னு பார்க்கும்போது அரிக்கமேடு, புகார் நகரம், அழகன்குளம், கொற்கை மட்டும்தான். ஸோ இது கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி, கேரளாவுடைய பட்டணம் பகுதி, இங்கேயும் துறைமுகம் இருந்திருக்கு. ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு. இப்போ ப்ரெசன்டே இப்போ தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா, ஸோ ப்ரெசன்டே தமிழ்நாட்டுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் சங்க காலத்தில் இருந்த ஒரு துறைமுகங்கள். சரியா, ஸோ அடுத்து பாருங்க, ஸோ காஞ்சி, கரூர், உறையூர், கொடுமணல், மதுரை இதெல்லாம் சங்க காலத்தை சேர்ந்த முக்கியமான சிட்டிஸ். ஓகேவா, புகார் நகரம், இந்த மாதிரி எல்லாமே முக்கியமான என்ன சொல்றது சங்க காலத்தை சார்ந்த நகரங்கள். ஓகேவா, ஸோ உள்நாட்டு வணிக மையங்களாக செயல்பட்டுருக்கு. அப்படின்னா அது ஒரு ட்ரேட் சென்டர் மாதிரி இங்கே இருந்திருக்கு. ஓகேவா, முசிரிஸ் இந்த மாதிரி எல்லா இடமும் முக்கியமான வணிக மையங்களாக இருந்திருக்கு, ட்ரேட் சென்டராக இருந்திருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க, வழிபாட்டு முறைகளில் பன்மைத்துவம் காணப்படுகிறது. ப்ளூரலிசம் சொல்லும் இல்லையா, அது மாதிரி பன்மைத்துவம் அப்படின்னா அது
பல வகையான வழிபாட்டு முறைன்றது இருந்திருக்கும். ஓகேவா? பல வகையான கல்ச்சர்ஸ்ன்றது இருந்திருக்கும். சரியா? இப்போ நிறைய நம்ம இப்போ நம்ம குலதெய்வங்களே இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் இருக்கும். குலதெய்வம்ன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான குலதெய்வத்தை நம்ம வழிபடுறோம் இல்லையா? ஓகேவா? அந்த நடுகள்ல இருந்து அப்போ வாழ்ந்தவங்க ஓகேவா? குலதெய்வமா நம்ம அதை நம்ம என்ன சொல்றோம்? அந்த ஒரு வழிபாடுன்றது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர்ன்றது இருக்கு. ஓகேவா? அப்போ பன்மைத்துவம் பல வகையான அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு கல்ச்சர்ன்றது இருந்திருக்கு இல்லையா? அதான் பன்மைத்துவம். அப்போ வழிபாடு முறைகள்ல நம்ம வணங்கக்கூடிய வழிபாடு முறைகள்ல பன்மைத்துவம் என்றது காணப்படுகிறது இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதே போல பாருங்க, ஆவி வழிபாடு, மூதாதையர்களை வழிபடுறது, நம்முடைய முன்னோர்களை வழிபடுறது, வீரர்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டைகள்லையோ ஒரு போர்கள்லையோ இறந்த வீரர்கள் நடுகள்லாம் வச்சு கும்பிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீரர்கள், சிறு தெய்வங்களை வழிபடுறது, இதெல்லாம் என்னது உண்டு. இந்த வழிபாட்டு முறைகள்லாம் உண்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா பன்மைத்துவத்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? இது எல்லாமே சங்க காலத்தில் இருந்துச்சா? இருந்துச்சு. இந்த வழக்க முறைகள்லாம் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தெய்வங்கள். தொல்காப்பிய நூல்ல ஸ்டார்டிங்லேயே தொல்காப்பிய நூல்ல சொல்லப்பட்டது என்னது? குறிஞ்சி நில பகுதியா, அதுக்கு சேயோன்னு சொல்லக்கூடிய நம்முடைய முருகன். முருகன் தான் தெய்வம். ஓகேவா? முல்லை நில பகுதியா, மாயோன் யாரு? திருமால். ஓகேவா? திருமால். அடுத்து மருது நிலமா, ஓகே, இந்திரன் தான் தெய்வம். நெய்தல் நிலமா, வருணன் தான் தெய்வம். பாலை நிலமா, கொற்றவைன்னு சொல்லக்கூடிய காளி தான் தெய்வம். ஓகேவா? அதே போல அணங்குன்ற ஒரு தெய்வத்தை பத்தியும் நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? அணங்குனா காளி கொற்றவைன்றது சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஓகேவா? அதை பார்த்தோன்னா ரொம்ப உக்கிரமான, ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, அச்சத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அணங்கு அப்படின்னா பொதுவாக நம்ம படிச்சிருப்போம். சொல்லும் பொருள் என்னது? பேய்னு படிச்சிருப்போம், தெய்வம்னு படிச்சிருப்போம். அதாவது என்னது? கடவுள். ஓகேவா? அதே போல அழகு. ஓகேவா? இதெல்லாம் சொல்லும் பொருளும். அணங்குக்கு இந்த மாதிரி சொல்லும் பொருளும் படிச்சிருப்போம். சரியா? அடுத்து பாருங்க, வீரர்கள் வழிபாடு, மூதாதையர் வழிபாடு அதிகமா இருந்திருக்கு. வீரர்கள் என்னது? நடுகளை வச்சு கும்புறது, மூதாதையர்களை கும்புறது. இப்பயே நம்ம மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் கும்புறோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு வழக்க முறைகள்லாம் அதிகமாக நடைமுறையில இருந்திருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, இயற்கை மீறிய ஆற்றல் கொண்டாங்க. பாருங்க, இப்பதான் படித்தோம், இப்பதான் பார்த்தோம் இல்லையா? இயற்கையை மீறி ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு. இயற்கை மீறிய ஒரு ஆற்றல், ஒரு என்ன சொல்ல, ஒரு பவர். ஓகேவா? ஸோ அதை பற்றின செய்திகள் சங்க நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ கடைசியாக பாருங்க, ஸோ புத்த மதம், சமண மதத்தினுடைய அந்த என்ன சொல்லுது, அந்த ப்ரிவலன்ட்ன்றது அதிகமாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ புத்த மதம் இருந்திருக்கும், சமண மதம் இருந்திருக்கும், நிறைய வேள்விகள் நடத்திருப்பாங்க. இதெல்லாம் என்னது? சான்றுகள், இதற்கான சான்றுகள் இருக்கு சங்க காலத்திலே. ஓகேவா? அந்த ஒரு காலகட்டத்தில் சரியா? தொடக்க காலகட்டத்தில். ஓகேவா? அடுத்து சமய சடங்குகளில் நிகழ்த்தப்படக்கூடிய ஆட்டங்களில் ஒரு வகைக்கு வெறியாட்டம் என்று பெயர். ஓகேவா? சமய சடங்குகளில் ஒரு வகை ஆட்டம்ன்றது ஒரு நடனம், ஒரு ஆட்டம்ன்றது ஆடப்படும். அது வெறியாட்டம் சொல்லிட்டு அதுக்கு பெயர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலகட்டத்தில், அதாவது நம்முடைய தமிழக பகுதியில் தொடக்க காலகட்டத்தில் இருந்த சமூக மற்றும் பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சேர சோழ பாண்டியருடைய காலகட்டம் அப்படின்றதான் பார்க்குறோம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு இதில் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஒரு அரசர்கள் அணியக்கூடிய மாலை இருக்கு இல்லையா? நம்ம சேரையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பனம்பூ அப்படிலாம் பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ சோழர்களுக்கோ பாண்டியர்களுக்கோ பார்க்கும்போது ஆத்திப்பூ, வேப்பம்பூ இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதுதான். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதில் இல்லைனாலும் அடுத்தடுத்து நம்ம திரும்ப சங்க காலத்தை பற்றிலாம் படிக்கும்போது அங்கே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தானாகவே நிறையவே படிப்போம். நம்ம அங்கே கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் உடைய முக்கியமான நோட்ஸ் நீங்கள் அழகாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நம்ம தமிழகத்தினோட சங்க காலத்தோடு நம்ம இதெல்லாம் இலக்கியங்களை சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் பொறுத்தமில்ல என்னெல்லாம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் படிச்சிருப்போமோ அதில் கூட இன்ஃபர்மேஷன்லாம் கம்பெடிஷன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் தொகுத்து கொடுத்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்றது இருந்திருக்கும். ஓகே, மேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு சில தான் புதுசு புதுசாக படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீரில் ஓடக்கூடிய ஒரு கலன் அப்படின்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் படிக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நிறைய விஷயங்கள் நம்ம பொறுத்தமில்லையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ இல்லை நம்ம ஸ்கூல் இதெல்லாமே என்னது நம்மளுக்கு ஸ்கூல் டைம்ஸில் காலேஜ் டைம்ஸில் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். காலேஜ் டைமில் படிச்சிருக்க மாட்டோம். ஸ்கூல் டைம்ஸ்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த விஷயம் தான். ஓகேவா? எதுவுமே புதுசாக கிடையாது. ஓகேவா? திரும்ப நம்மளுக்கு படிக்கும்போது டக்கு நம்மளுக்கு ரீகால் ஆகும். ஓகே, இதெல்லாம் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம்ல, எங்கேயோ நம்மளுக்கு தெரியுதில்ல அப்படின்ற விஷயம் உங்களுக்கே புரிய வரும். ஸோ அதனால் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ மறுபடியும் நம்ம
யூனிட் 6 இருந்து அடுத்து என்ன யூனிட் இருக்கோ, அடுத்து நம்ம சிலபஸில் என்ன கண்டினியூஷன் இருக்கோ அந்த ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.